ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆம்பிஷியஸ் அஜிதாஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் தான். அனைவருக்கும் இனிய தை திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லங்களோறும் சந்தோஷம் பெருகி எல்லா விஷயங்களும் எல்லா ப்ராஸ்பரிட்டியும் உங்களுக்கு கிடைச்சி லைஃப்பில் நல்லா இருக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு டேஸும் வந்து உங்களுக்கு வந்து ஜாய்ஃபுல்லாக அண்ட் வந்து ஃபெய்த் அண்ட் ஹாப்பினஸ், ஹெல்த் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் வந்து சூரிய பகவானையும் அனைத்து கடவுள்களையும் வேண்டிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய பொங்கலோட அவுட்ஃபிட். அஃப்கோர்ஸ் வந்து எனக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி நான் பாவாடை தான் வந்து போடுவேன். எல்லாம் பாவாடை தாவணி அண்ட் பாவாடை சட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ வாங்க மேற்கொண்டு வந்து இன்னைக்கு பொங்கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், கையில் மருதாணிலாம் வச்சுருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது வந்து பொங்கலுக்கு முதல் நாள். பொங்கலுக்கு முதல் நாள் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கட்டினதுக்கப்புறம் லைக் இந்த மாதிரி மாக்கோலம் போடுறதெல்லாம் வழக்கம். நிறைய பேர் நிறைய ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மாக்கோலம் தான் எப்பயுமே போடுவோம். மாக்கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் கையில் நிறைய வளையல் இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வளையல் போடுவேன். எனக்கு அஃப்கோர்ஸ் கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எனக்கு நிறைய கண்ணாடி வளையல் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ வாங்க கோலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோலம் வந்து இந்த மாதிரி மாவு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சிம்பிள் தான். லைக் பச்சரிசி வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து அரைச்சி இந்த மாதிரி போடணும். இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே லைக் வந்து என்ன சொல்கிறது, போடணுமா அப்படின்னு தோணும். பட் இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி கோலம், இந்த ரிச்சுவல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட பண்பாடு, பாரம்பரிய விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் இதெல்லாம் பண்ணிங்க. என்ன சொல்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் அண்ட் ஒரு தெரப்பியாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ வாங்க பாப்பா எப்படி பண்ணி. ஃபஸ்ட்டு நான் அவ்வளோ கோலத்துலலாம் எக்ஸ்பெக்ட் கிடையாது. நான் ஓரளவுக்கு தான் கோலம் போடுவேன். எங்கள் அம்மா ரொம்ப நல்லா போடுவாங்க. பட் இந்த மாதிரி டைமில் எங்கள் அம்மாவை போட விட மாட்டேன், நான் தான் போடுவேன். நான் இன்னைக்காவது கோலம் போடுறதுனால இது கொஞ்சம் வரும், அவ்வளோதான். ஆனால் இப்போல்லாம் வந்து கோலம் போட்டால் எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்படின்னா வந்து, அப்பா கோலம் போடுற வேலையை நீங்கள் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதே சின்ன வயசில் கோலம் போட்டால் எங்கள் அம்மா திட்ட மாட்டாங்க. பட் யாராவது திட்டுவாங்கன்னு நினச்சிட்டு அவங்க திட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. அப்போ நேற்று வந்து நம்ம கோலம் போட்டிருந்தோம். அந்த கிளிப்ஸும் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. கோலம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. எல்லா வருஷமும் வந்து நாங்கள் பெரிய கோலம் போடணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இது வரைக்கும் இருந்த வீட்டில் எல்லாமே எங்களுக்கு வந்து பெரிய கோலம் போடுறதுக்கான ஒரு இடவசதி காட்டுங்கம்மா. இடவசதி வந்து இந்த அளவுக்கு இல்லை. வெளியே நல்லா மழை வந்து இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஊஞ்சிருக்கு. ஸோ இடவசதி இல்லாததுனால இப்போது இந்த வீட்டில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய கோலமாக போடுவேன். பட் இன்னுமே பெரிய கோலமாக போடலான்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு டைம் பற்றாக்குறை. அப்புறம் வந்து எங்கள் அக்கா 2 பேர் கால் பண்ணி பேசிட்டு இருந்தாலுங்க. அதுலேயே வந்து எனக்கு நான் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ கோலம் போடுறதை விட்டு அதில் போயிட்டேன். ஸோ அதனால வந்து கோலம் நல்லா வந்திருக்கு. அண்ட் இதுதான் என்னோட ஃபுல் அவுட்ஃபிட். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி ஜரியில் வச்சு பின்னி ரெடி ஆகிட்டேன். எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. நாங்கள் பொங்கல் பார்ப்போம். ஆகிட்டோம். கண்டிப்பாக வந்து இந்த பொங்கல் இன்னைக்கு எப்படி பொங்குதோ அந்த மாதிரி தான் இந்த வருடம் முழுவதும் இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை.
எனக்கு இது வந்து யார் சொன்னாங்கன்னா, அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டில் பாட்டி, அப்புறம் எங்கள் அம்மா வழி வழியாக வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்புவாங்க. பொங்கல் வந்து நல்லா இருக்கணும், அந்த மாதிரி வாழ்க்கையிலும் இன்பம், அப்புறம் ஆரோக்கியம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வாழ்க்கையில் கலந்து நமக்கு கிடைக்கும். அந்த பொங்கல் எப்படி பொங்கலும் அந்த மாதிரி சில திசைகள் எல்லாம் வச்சுலாம் சொல்லுவாங்க. பட் மேக்ஸிமம் கிழக்கு திசையில் வந்து பொங்குச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில டைம்லலாம் ஃபுல்லாக எல்லா சைடும் பொங்கி வந்துடும், அதுவும் ரொம்ப நல்லது தான். ஸோ வாங்க பொங்கல் வந்து நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பால் ஊற்றியாச்சு. பால் ஊற்றிட்டோம், அடுத்து தண்ணி ஊற்றிப்போம். அடுத்தது வந்து பொங்கல் பொங்குறது தான். சில டைம் வந்து பொங்கல் பொங்குறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், சில டைம் நேரத்துலேயே பொங்கிடும். இன்னைக்கு பார்ப்போம் எந்த சைடு பொங்குது அப்படின்னு. மருதாணி விஷயம் வந்து நேற்று பக்கத்து வீட்டில் பாட்டி இருக்காங்க. ஸோ பாட்டிக்கிட்ட கேட்டப்போ அவங்க வீட்டிலேருந்து கொடுத்தாங்க. நான் தான் அரைச்சேன். என்ன சொல்கிறது, கொஞ்சம் சவக்கிறதுக்குள்ளேயே எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப இது குளிர்காலம் இல்லையா, ஸோ எனக்கு சளி பிடிச்சிரும் சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி சளி இருக்குது, அதனால சரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிடும்னு சொல்லி நான் வந்து லைக் எடுத்துட்டேன் வேணாமா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அடுப்பை கம்மி பண்ணிப்போம். நல்லபடியாக பொங்கல் பொங்கிடுச்சு. முழுசாக எல்லா சைடும் பார்த்து பொங்காமல் ஒரு 3 பக்கம் பார்த்து பொங்கிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பொங்கினது வந்து இந்த சைடு, அதாவது கிழக்கு. இது வந்து என்னோட கிழக்கு. ஸோ இந்த சைடு தான் பொங்கிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த சைடு அப்படி வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்களோட வீட்லேயும் பொங்கல் நல்லா பொங்கிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அரிசி போடுவோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆனால் பாருங்கள், அந்த போனும் அவ்வளோந்தான். மழை வெளியில் வந்திருக்கா, அதில் போய் நினச்சிட்டு வந்திருக்கா. நினச்சிட்டு தூக்கம். எந்திரி, தூங்காத. அப்படியே பார்த்தீங்கன்னா சாமி எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் பொங்கல் தான். ஸோ பொங்கல் ஆனதுக்கப்புறம் பொங்கல் எடுத்துகிட்டு வந்து சமைக்க வச்சு அதுக்கப்புறம் சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு ஜாலியாக நம்மளும் பொங்கல் சாப்பிட்லாம். இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். பொறுங்க. வெல்லம் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தோம். பாருங்கள் வெல்லம். ஆனால் இந்த மாதிரி என்னைக்காவது சமைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெல்லம் உடைக்கிறது கூட ரொம்ப ஒரு கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள்.
வெல்லம் போட்டாச்சு. சின்ன வயசில் இப்படி தான் ஆசைப்பட்டேன். பொங்கல் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பாவாடை தாவணி போட்டுட்டு இந்த மாதிரி கை வளையெல்லாம் போட்டுட்டு ஹாப்பியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இந்த உழவர் திருநாளை வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க. அண்ட் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொண்டாடுங்க. இருக்கிறது என்னவோ அதை வச்சுட்டு ஹாப்பியாக கொண்டாடுங்க. அதுதான் நமக்கு வேணும். ஏன்னா அதுதான் லைக் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஹாப்பினஸ் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை உங்களுக்கு என்னங்கிறது கற்றுக் கொடுக்கும். அண்ட் இந்த பொங்கலுக்கு வந்து ரொம்ப கம்மியான பொருள் தான் வச்சு கும்பிட்ருக்கேன். பட் நெக்ஸ்ட் பொங்கலுக்கு வந்து இன்னும் நிறையா இதாக கும்பிடணும், லைக் வந்து நிறைய பொருள் சேரணும்னு நினச்சிங்க. கண்டிப்பாக கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து நல்லா மேலே வரைக்கும் வந்துருச்சு. சூரியனும் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் நினச்சா கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதாவது பொங்கல் நிறைஞ்சிருக்கு பொங்கல் பானையோட. ஸோ நல்ல பொங்கல் இதாகிடுச்சு. வெல்லம் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போட்டிருப்பேன். அதில் ஒரு காவாசி வெல்லம் மறுபடியும் போட்டேன். ஏன்னா அம்மா வந்து பார்த்துட்டு சொன்னாங்க இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் போடணும்னு. அதனால் இன்னும் கூட கொஞ்சம் போட்டேன். இப்போ தான் போட்டேன். ஸோ அந்த இதெல்லாம் சாதம்லாம் நல்லா வெந்து குழஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த பொங்கல் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை கற்பூரம் வந்து சாமிக்கு நம்ம வச்சு படைக்கிறதுனால போடணும். பச்சை கற்பூரம் ரொம்ப லைட்டாக தான் போடணும். நீங்கள் போட்டிங்கன்னா கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் இருக்கு இல்லையா, பொங்கல் பிரசாதம், அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நார்மலாக நம்ம செய்யும்போது அது அந்த டேஸ்ட் வராது. பட் நீங்கள் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா கூட அந்த கோவில் டேஸ்ட் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதில் முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து ரைசன்ஸ்லாம் போட்டுப்போம், திராட்சை. இது ரொம்ப கவனமாக நம்ம இது பண்ணணும். அதாவது என்னென்னா திடீர்னு வந்து இது லைக் கரிஞ்சு போயிடும். அதனால கவனமாக நம்ம இது பண்ணிடணும். லைட்டாக வந்து பொன்னிறமானோடனே எடுத்துடணும், இல்லைன்னா கரைஞ்சிடும். கரைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க இதை அப்படியே அதில் போட்டு லைட்டாக குளிப்பாட்டிட்டு எடுத்துடணும் அப்படின்னு. ஸோ இதுதான். இது பார்த்தீங்கன்னா இந்த ரைசன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து முன்னாகும், உப்பி வரும். உப்பினோடனே அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடணும். தட்ஸ் இட். பொங்கல் பாருங்கள் நல்லா நெய்லாம் நிறையா விட்டு அழகாக பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம டேரெக்டாக போய் சாமிக்கு வைப்போம்.
நல்லபடியாக வந்து நம்ம பொங்கல் திருநாளை கொண்டாடிட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பொங்கல் பொங்கியிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து உங்கள் கூட சேர்ந்து நான் இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறத கண்டிப்பாக எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் நிறைய ரீச் ஆகணும். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தைப்பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.